2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டின் தலைநாளாகிய இந்த நாளில் செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு அமைந்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் இதயம் நிறைந்த இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும், அடுத்த சில நாட்களில் வர இருக்கின்ற தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருவிழாவுக்கான வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தைத்திருநாள் விழா அது தமிழர்களின் திருவிழாவா இல்லையா என்று 1935 ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் மறைமலை அடிகள் தலைமையில் நடைபெற்றது. தந்தை பெரியார், சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ் காவலர் ஈ.ஆர்.பி. விஸ்வநாதம், பேராசிரியர் நமச்சிவாயனார் மற்றும் தமிழ்த்தன்றல் திருவிக்கா உள்ளிட்ட அறிஞர்கள் கலந்து கொண்டு நீண்ட நேரம் விவாதம் நடைபெற்ற போது தைப்பொங்கல் விழாதான் தமிழர்களின் ஒரே விழா, அது தைத்திருநாள் முதல் நாளில் கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர்கள் ஒரு பிரகடனமாக தந்தை பெரியார் அவர்கள் அதனை வெளியிட்டார்கள். ஆகவே தைப்பொங்கல் விழா என்பது சாதி மதம் கடந்து இந்த தமிழ்நாட்டிலே உலகெங்கும் வாழுகிற தமிழர்கள் கொண்டாடுகிற திருநாள் விழாவாகவே நடைபெற இருக்கின்றது. நான் 1986 தமிழ்நாட்டினுடைய நவ திருப்பதிகளிலே ஒன்று என்று வைணவர்கள் வழிபடுகிற தென்திருப்பேரை உள்ள மகர நெடுங்குழைக்காதர் ஆலயத்தில், அந்த ஆலயத்தில் நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருந்த வைர நகைகள், தங்க நகைகள் அனைத்தும் களவு போய்விட்டன என்பதனை பொழுது விடிந்த பின் ஆலயத்துக்குள்ளே நுழைந்த பட்டர்கள் அறிந்த மாத்திரத்தில் அந்த ஊரிலே 108 பிராமண குடும்பங்கள் இருந்தன. அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரே நகையும் திருடு போய்விட்டதைப் போல எல்லோரும் கதறி அளவும் ஒரு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்ட போது நான் மகர நெடுங்குழைக்காதர் ஆலயத்துக்கு சென்று எந்தெந்த இடங்களிலே அந்த நகைகள் வைக்கப்பட்டு களவு போய்விட்டன என்பதையும் பார்த்துவிட்டு அவர்களிடம் விடைபெற இருந்தபோது அவர்கள் சொன்னார்கள், இடைத்தேர்தலுக்கு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வருகிறார்கள், இன்று காலையிலே வருவதாக செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் அவரை இங்கே அழைத்துக் கொண்டு வந்து இதை பார்க்க செய்ய வேண்டும் என்றார்கள். நான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் நவ திருப்பதிகளில் ஒன்றாக கருதப்படுகிற வைணவ தலத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நடந்திருக்கிறது, நீங்கள் வந்து பார்வையிட வேண்டும் என்று அவர்கள் அத்தனை பேர் விரும்புகிறார்கள் என்று சொன்னவுடன் கலைஞர் அவர்கள் மறுப்பேதும் சொல்லாமல், நான் வருகிறேன், ஆலயத்துக்குள்ளேயே சென்று பார்ப்போம் என்றார். ஆலயத்துக்குள்ளே எந்தெந்த இடங்களிலே வைக்கப்பட்டிருந்த நகைகள் என்பதை எல்லாம் கொண்டு போய் அந்த அர்ச்சகர்கள் காண்பித்தார்கள். பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய பெரியவர்களும் தாய்மார்களும்
எல்லோரும் ஒரு சேர வந்து இந்த நகைகளை எப்படியாவது மீட்டுக் கொடுப்பதற்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தால் காவல்துறை வேகமாக செயல்படும் என்றார்கள். நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினோம். சில நாட்களிலே இடைத்தேர்தல் முடிந்துவிட்டது. அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்தது. நான் தலைவரின் விருப்பத்துக்கேற்ப இதற்காக நீங்கள் அந்த மக்களை திரட்டிக் கொண்டு நடந்தே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் நீங்கள் வேண்டுகோளும் புகாரும் கொடுங்கள். அதன்படி நான் தென்திருப்பேரையில் இருந்து புறப்படும் போது அந்த வீடுகளில் இருந்த ஏராளமான சகோதரிகளும் அந்த ஊர் இளைஞர்களும் பக்கத்து கிராமங்களிலே உள்ளவர்களும் என்னோடு சேர்ந்து கொண்டார்கள். அங்கிருந்து நாங்கள் நடைபயணமாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரையும் காவல்துறை கண்காணிப்பாளரையும் சந்தித்து புகார் மனு கொடுத்தோம். சில நாட்களிலேயே அதை கொள்ளையடித்தவர்கள் பிடிக்கப்பட்டு அந்த நகைகள் அனைத்தும் அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து திரும்ப சேர்க்கப்பட்டன. ஆகவே தமிழகத்திலே இருக்கக்கூடிய சைவ சமயமும் வைணவ சமயமும் தமிழர்கள் நெஞ்சுருகக்கூடிய பாடல்களை, சைவத்திலே தேவாரம், திருவாசகம் என்ற அருமையான காவியங்களையும், வைணவத்தில் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் உள்ளிட்ட அந்த நூல்களையும் மக்கள் விரும்பி போற்றி இசைக்க ஆரம்பித்தார்கள், ஆலயங்களிலே கேட்க ஆரம்பித்தார்கள். ஆகவே ஆலயங்களில் எங்களை பொறுத்தவற்றில் ஆலயங்களுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. வைணவ சமயத்துக்கோ சைவ சமயத்துக்கோ நாங்கள் எதிரிகள் அல்ல. பகுத்தறிவு கொள்கையையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்த தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாகவே பல ஆண்டு காலமாக, 100 ஆண்டுகளாக எந்த விதமான மோதலும் பூசலும் இன்றி சமய நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகின்ற இந்த நிலையை நிர்மூலமாக்குவதற்கு இப்பொழுது வடபுலத்திலே பல இடங்களிலே நடைபெற்ற இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல், கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல், கிறிஸ்தவ மக்கள் மீது தாக்குதல் என்கிற அளவுக்கு இந்துத்துவ சக்திகள் ஒரு வெறி உணர்ச்சியை தூண்டிவிட்டு இந்த மோதலில் அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக வாழ்ந்து வந்த சமூகத்தினர் ரத்தம் சிந்தவும் உயிர் இழக்கவும் உயிர்பலியாகவுமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டு வருகிறது. அதனால்தான் கர்நாடகத்திலே கல்புர்கி என்கின்ற அந்த அறிஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கௌரி லங்கேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தாளர், அந்த சகோதரி சுட்டுக் கொல்லப்பட்டார். மராட்டியத்திலே நரேந்திர தபோல்கரும் கோவிந்த் பன்சாரேயும் இந்துத்துவ வெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதை போலவே வடபுலத்தில் 2-3 இடங்களில் இந்த இந்துத்துவ அமைப்புகள் நிகழ்ச்சிகள் நடத்தி காந்தியாருடைய உருவம் போல ஒரு உருவத்தை வைத்து அதை சுட்டு அதை தீக்கிரையாக்குகின்ற காட்சிகளை அரங்கேற்றினார்கள். அதில் ஈடுபட்டவர்களை அரசுகள் கைது செய்யவும் இல்லை. இந்த பின்னணியில் 2022 பிப்ரவரி 22ஆம் தேதி அலகாபாத்திலே இந்துத்துவ சக்திகளும் RSS இந்த அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து, விஸ்வ இந்து பரிஷத் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினார்கள். தர்ம சன்சத் என்கின்ற அந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெற்று 32 பக்கத்தில் ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள். அந்த பிரகடனத்தினுடைய வாசகங்களை கேட்டபோது தலையிலே இடி விழுந்ததை போல எவ்வளவு பெரிய ஆபத்தை இந்தியாவுக்குள்ளே ஏற்படுத்த முனைகிறார்கள் என்பதை உணர்ந்தேன். இதை நாடாளுமன்றத்திலும் பதிவு செய்திருக்கிறேன். அந்த பிரகடனத்தின்படி இனிமேல் இந்தியா என்பது இந்த நாட்டினுடைய பெயராக இருக்காது, இருக்கக்கூடாது.
பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக இருப்பது மாற்றப்பட்டு வாரணாசி தான் இந்தியாவின் தலைநகரம் ஆக்கப்பட வேண்டும். இந்தியாவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இனி குடியுரிமை இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கும் குடியுரிமை இருக்கக்கூடாது. அந்த நிலையை நாம் உருவாக்கி நிலைநாட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும். வேறு எந்த மொழிக்கும் இங்கே இடம் இருக்கக்கூடாது என்ற அபாயகரமான, முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிட்டிசன்ஷிப்பே இருக்கக்கூடாது, குடியுரிமையே இருக்கக்கூடாது, வாக்குரிமை போவது மட்டுமல்ல குடியுரிமையும் நீக்க வேண்டும். இதுதான் இந்த மாநாட்டினுடைய லட்சியம், கோல். இதை நிறைவேற்றுவதற்கு வருங்காலத்தில் அமைகின்ற மத்திய அரசு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். இதற்கு எந்த எதிர்ப்பும் அரசு தரப்பில் இருந்தோ, ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இருந்தோ, பிரதமர் நரேந்திர மோடி தரப்பில் இருந்தோ இந்த பேரபாயமான இந்த பிரகடனத்துக்கு காட்டப்படவே இல்லை. எனவே இது தமிழ்நாடு என்பது திராவிட இயக்க பூமி என்பதோடு மட்டுமல்ல, தமிழ் என்பதுதான் திராவிடம் என்று காலப்போக்கிலே திராவிடம் திராவிடம் திருவிடம் திராவிடம் என்று வந்ததென்று அறிஞர்கள் அதற்குரிய விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் அவர்களும் சமய நல்லிணக்கத்தை போற்றிய காரணத்தால் தான் இங்கே இஸ்லாமிய மக்களினுடைய ஒருவரும் தலைவரான கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இந்திய நாடாளுமன்ற அரசியல் நிர்ணய சபையில் 46 நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. 48 காயிதே மில்லத் அவர்கள் இதிலே உறுப்பினரானார்கள். அதற்கு சில மாதங்களிலேயே ஆட்சி மொழி பற்றிய விவாதம் அந்த சரத்து எடுத்துக் கொள்ளப்பட்ட போது காயிதே மில்லத் அவர்கள் எழுந்து ஆணித்தரமாக வாதாடினார்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மொழிகளில் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே புராதனமான பழமையான மொழி தமிழ் மொழிதான். அதுதான் இந்த நாட்டிற்குரிய ஆட்சி மொழியாக வரக்கூடிய அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கிறது. அந்த முடிவுக்கு நீங்கள் வந்தால் அந்த நாட்டின் ஒற்றுமை எதிர்காலத்தில் காப்பாற்றப்படும் என்று நிர்ணய சபையிலேயே வாதாடினார். அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு 1936 முஸ்லீம் லீக் இயக்கத்திலே காயிதே மில்லத் அவர்கள் சேர்ந்திருந்தாலும் மாநில தலைவராகி, முதலில் மாவட்ட தலைவராகி, பிறகு மாநில தலைவராகி, முஸ்லீம் லீக்கினுடைய ஒருமித்த தலைவரான பிறகு 47 நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு 47 டிசம்பர் 13, 14 தேதிகளில் கராச்சியில் முஸ்லீம் லீக் மாநாடு நடைபெற்ற போது காயிதே மில்லத் அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். அப்பொழுது அங்கே இருந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் லியாகத் அலி கான் எங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தில் மொத்த பணமும் முஸ்லீம் லீக்குக்கானது, இந்தியாவுக்குரிய பங்கு 17 லட்சம், அதை நீங்கள் வாங்கிக் கொண்டு போங்கள் என்று சொன்னபோது அவர் காயிதே மில்லத்திலிருந்து ஒரு சல்லி காசு நாங்கள் வாங்க மாட்டோம், அது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் நாட்டில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாங்கள் திரட்டிக் கொள்ள முடியும் என்ற போது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும், அப்படி ஏதாவது முஸ்லிம்களுக்கு ஆபத்து வந்தால் எங்களுக்கு உடனே செய்தி அனுப்புங்கள், பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம் என்ற உடல். நீங்கள் யார் வந்து அதை செய்வதற்கு? நீங்கள் அந்நிய நாடு, நீங்கள் வேறு நாடாக போய்விட்டீர்கள். எங்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு எங்கள் நாட்டிலே இந்துக்களே இருக்கிறார்கள். எங்கள் நாட்டில்
அப்படிப்பட்ட அபாயம் வராது. வந்தாலும் நாங்களே அதை பார்த்துக் கொள்வோம். இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று பேசினார். ஆகவே இந்த ஒற்றுமை உணர்வை, இந்து முஸ்லிம் ஒற்றுமை உணர்வை காயிதே மில்லத் அவர்கள் ஏற்படுத்தினார். நாடு சுதந்திரம் அடைந்த போது நள்ளிரவு நேரத்திலே உலகம் தூங்கும் வேளையிலே இந்தியா விழித்துக் கொண்டு விட்டது என்று பண்டித ஜவஹர்லால் நேரு உரையாற்றிய அதே நாளில் நவஹாளியிலே இந்துக்கள் ஏராளமாக கொல்லப்படுகிறார்கள், மற்ற பகுதிகளில் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லி காந்தியார் அவர்கள், உலக உத்தமர் காந்தியடிகள் அவர்கள் நவஹாளியிலும் மற்ற பகுதிகளிலும் போய் அவர் ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்கு, சமய நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு அவர் சுற்றி வந்த போது அவருக்கு பலத்த எதிர்ப்புகள் ஏற்பட்டன. கற்கள் அவர் மீது வீசப்பட்டன, காலணிகள் அவர் மீது வீசப்பட்டன. அவர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அந்த பயணத்திலே ஒரு நாள் இரவு தங்கியிருந்த இல்லத்திற்கு அப்பொழுது அங்கே பிரதமராக கிழக்கு பாகிஸ்தானுக்கு இருந்த சுகரவர்த்தி அவர்கள் வந்து பக்கத்திலே வந்து அமர்ந்தார். சற்று நேரம் கழித்து பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமர் மிகுந்த மோசமான நிலைமை, காந்தியாரே தாக்கப்படுகிறார் என்று அங்கே வந்தார். அந்த இந்து மத விரோதியை அடித்துக் கொள்ளுங்கள் என்று கூச்சல் ஒரு சிலர் எழுப்ப, பலமாக சிலர் கற்களை இவர்கள் இருந்த இடத்தை நோக்கி வீசினார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு இறங்கி அந்த கூட்டத்துக்குள்ளே போனார். அவர் வாழ்க்கையிலேயே கை நீட்டி அவரை அறைந்ததில்லை. அப்படி ஒருவன் கற்களை வீசி புழக்கமிட்டுக் கொண்டிருந்த ஒருவரை கன்னத்தில் அறைந்தார். இந்த உலகம் கொண்டாடுகிற ஒரு உத்தமரை, தன் வாழ்நாளையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து பாடுபடுகிற அந்த மாமனிதரை தாக்குவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அமைதிப்படுத்த முயன்றார், அமைதியானார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த காந்தியாருடைய படத்தை, பெயரை இப்பொழுது மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிற அரசு மகாத்மா காந்தியார் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவர் பெயரையே எடுத்து விட்டார்கள். அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் எல்லோரும் தமிழகம் எங்கும் சென்னையில் இருந்து எல்லா இடங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். நாடாளுமன்றத்தில் இதற்கு கண்டனம் எழுப்பப்பட்டது. அங்கு காந்தியார் பெயரை உலகம் உச்சரிக்கிறது. 27 ஆண்டுகள் ரோவன் சிறையிலே இருந்த நெல்சன் மண்டேலா தன்னுடைய அறையில் வைத்திருக்கக்கூடிய புகைப்படம் காந்தியாருடைய புகைப்படம். அடிமை விலங்குகளால் நசுக்கப்பட்ட கருப்பர்கள், நீக்ரோக்கள் என்று அழைக்கப்பட்ட கருப்பர்கள், பிளாக்ஸ், அவர்கள் 10% உட்பட்டுத்தான் அமெரிக்காவிலே இருக்கிறார்கள். ஆனால் அங்கே அந்த கருப்பரிடத்திலே இருந்து நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக 2 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பராக் ஒபாமா அவருடைய அறையில் அவர் அதிபராக இருந்த போதும் சரி, இப்பொழுதும் சரி, காந்தியார் படத்தை தான் வைத்திருக்கிறார். ஆக உலகம் போற்றுகிற, இந்தியாவுக்கு பெருமை தேடித் தந்து உலகத்திலே அகிம்சை வழியையும் அறவழியையும் போதித்த அண்ணல் காந்தியடிகள் பெயரே இப்பொழுது நீக்கியிருப்பது, இதே நிலைமை நீடிக்குமானா இனி கரன்சி நோட்டுகளிலும் காந்தியார் இருக்கிற படத்தை அகற்றுவதற்கு முன்வருவார்கள். அப்படிப்பட்ட வெறி உணர்ச்சியை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றலாம் என்று கருதி தமிழகம் போற்றுகின்ற கவிஞர்கள், பாவலர்கள் பாடல்களை 2-3 வரிகளை இந்தியில் எழுதி வைத்துக் கொண்டு அந்த வரிகளை வாசிப்பது. இங்கே தர்மேந்திர பிரதான் வாசிக்கிறார், அமித்ஷா 2 வார்த்தை சொல்லி முயற்சித்து பார்க்கிறார், நரேந்திர மோடி நம்முடைய புறநானூற்றிலே இருந்து ஒரு பாடலை இந்தியிலே எழுதி வைத்து வாசித்து பார்க்கிறார். இதனால் எல்லாம் ஏமாற்றிவிட முடியாது. அவர்கள் இந்த
வெறி கூட்டம் மத வெறியை தூண்டிவிட்டு சமய நல்லிணக்கத்தை சிதைத்து மோதல்கள் ரத்தக்களறிகள் நடக்கட்டும், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் உட்பட அவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடரட்டும் என்ற நிலையிலே ஒரு விபரீதமான சூழல் உருவாகி வருவதா? பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள், தாய்மார்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்ற நிலையில் தான் சமய நல்லிணக்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாட்டை உலகத்துக்கு நாம் தந்தது மட்டுமல்ல, கிரேக்க பாராளுமன்றத்திலே இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக போய் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய மாமேதை அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அற்புதமான உரையை ஆங்கிலத்திலே தருகிற பொழுது அவர் புறநானூற்று பாடலினுடைய அந்த வரிகளையும் சொல்லி அந்த கருத்துக்களையும் சொல்லி உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அறநூல்கள் இந்தியாவின் தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் தான் இருக்கிறது என்று அவர் கூறினார். அப்படிப்பட்ட நல் இணக்கம் வளர வேண்டிய நிலையில் இந்த மதவெறி கூட்டம், இந்துத்துவா கூட்டம், RSS, VHP போன்ற அமைப்புகள் இந்த ஒற்றுமை உணர்வை சிதைத்து பாழ்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் 2004 ஆண்டு தாமிரபரணி கரையிலிருந்து புறப்பட்டு 1200 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட போதும் இதைத்தான் நான் எல்லா இடங்களிலும் சாதி சமய ஒற்றுமை வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும், மோதல்கள் கூடாது என்பதை முன் கருத்தாக வைத்து அந்த நடைபயணத்தை நான் நடத்தினேன். மொத்தம் 10 நடைபயணங்களில் 1994 ஜூலை 27 முக்கடல் சந்திப்பான குமரிமுனையிலிருந்து நான் 52 நாட்கள் நடந்த போதும் இந்த கருத்துக்களோடு நான் ஆங்காங்கே என்ன விதமான செய்திகள் அந்த பகுதிகளிலே சொல்ல வேண்டுமோ அவற்றை சொல்லிக் கொண்டு வந்தேன். முல்லை பெரியாறு பென்னிக்குயிக் அணைக்கு ஆபத்து வருகிறது, அணையை இடிக்க கேரளம் திட்டமிட்டு விட்டது என்ற நிலையில் அதற்காக 8 ஆண்டுகள் கம்பம் அப்பாஸ் அவர்களை 5 மாவட்ட பாசன விவசாயிகள் சங்க தலைவரை உடன் அழைத்துக் கொண்டு 678 ஊர்களுக்கு சென்று கட்சி கொடி கட்டாமல் நான் பிரச்சாரம் செய்ததோடு மதுரையிலிருந்து கூடலூர் வரைக்கும் 3 முறை நடைபயணம் மேற்கொண்ட போது லட்சக்கணக்கான மக்கள் நான் சந்திக்க முடிந்தது.